அன்பு இல்லாத வாழ்க்கை மரம் போல உயிரற்றதா? குறள் 79 அறத்துப்பால் அதிகாரம் 8 அன்புடைமை. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை. அகத்துறுப்பு அன்பு இலவர்க்கு. தமிழ் பொருள். உடலின் வெளிப்புற உறுப்புகள் எல்லாம் இருந்தாலும் உள்ளத்தில் அன்பு இல்லாதவர்களுக்கு அது என்ன பயன்? எளிய விளக்கம். ஒரு மனிதனுக்கு உடல், அறிவு, செல்வம் எல்லாம் இருந்தாலும் அன்பு இல்லையெனில் அவர் வாழ்க்கைக்கு உண்மையான அர்த்தம் இல்லை. உதாரண கதை. ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் எல்லோரிடமும் கடுமையாக நடந்து கொண்டார். வீட்டில் பணியாளர்களிடம் அன்பு இல்லாமல் பேசினார். ஒருநாள் அவர் நோயுற்றார். அவரை பார்த்துக் கொள்ள யாரும் முன்வரவில்லை. அதே ஊரில் ஒரு ஏழை இருந்தார். அவர் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொண்டார். அவர் நோயுற்றபோது கிராமமே வந்து உதவியது. இந்தக் கதையின் பொருள். அன்புதான் மனிதனை மனிதனாக மதிக்க வைக்கும். செல்வம் இல்லாவிட்டாலும் அன்பு இருந்தால் ஆதரவு கிடைக்கும். ஊக்கவுரை. அன்பு கொடுத்தால் மட்டுமே அன்பு திரும்ப கிடைக்கும். நிஜ வாழ்க்கை சம்பவம். பல பெரிய தலைவர்கள், உதாரணமாக சமூக சேவை செய்பவர்கள், மக்கள் மனதில் இடம் பெறுவதற்கு காரணம் அவர்களின் அன்பும் கருணையும்தான். பணம் அல்லது பதவி அல்ல. நகைச்சுவை உதாரண கதை. ஒருவர் தினமும் ஜிம்முக்கு போய் உடலை நல்லா வளர்த்தார். ஆனால் வீட்டில் எல்லாரிடமும் கோபமாக பேசினார். ஒருநாள் அவரது நண்பர் சொன்னார், உடல் ஸ்ட்ராங், ஆனா ஹார்ட் ஆஃப் லைன். அவர் சிரித்து உணர்ந்தார், அன்பு இல்லையெனில் எல்லாம் வீண். கதையின் சின்ன பொருள். வெளி அழகு அல்லது சக்தி முக்கியமல்ல, உள்ளத்தின் அன்பே உண்மையான மதிப்பு. மீண்டும் குறள். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை. அகத்துறுப்பு அன்பு இலவர்க்கு. தமிழ் பொருள். அன்பு இல்லாதவர்களுக்கு உடலின் உறுப்புகள் இருந்தாலும் பயன் இல்லை. அடுத்த குறளில் சந்திப்போம். நன்றி. இந்த மாதிரி தினமும் ஒரு திருக்குறள் விளக்கம் பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.